கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று யோவான் 14:12 இயேசு கூறினார். அதே போல பவுல் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த விசுவாசமே இயேசுவை போல் அநேக அற்புதங்களை செய்ய வைத்தது. பவுலின் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் வியாதிக்காரர் மீது போட வியாதிகள் அவர்களை விட்டு அகன்றது. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இதனை பார்த்த ஸ்கேவா என்பவரின் குமாரர்கள் 7 பேர் இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசை துரத்த முயற்சி செய்தார்கள். அப்பொழுது பிசாசு, இயேசுவையும் அறியேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அவர்களை காயப்படுத்திவிட்டது. இதை கேட்டு விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். பவுலை போல நாமும் நமது விசுவாசத்தை நமது கிரியைகளின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்கிறது. ஆம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததே. தாவீதின் காரியங்களை சற்று திரும்பி பார்த்தால் தாவீது அடைந்த உபத்திரவங்கள் அநேகம். பல வழிகளில் நெருக்கப்பட்டாலும் சங்கீதம் 119:109 என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் என்கிறார். இதுதான் தேவன் மேலுள்ள நம்பிக்கை, விசுவாசம். யோபுவும் எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் எனக்கு தயவு செய்து பராமரித்தீர் என்றும் யோபு 10:12 என் தோல் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்று சாட்சியாக கூறுகிறார். எனவே எல்லா சூழ்நிலையிலும் நாமும் நம் விசுவாசத்தை வார்த்தையில், கிரியைகளில் வெளிப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசம் பிறரை உம்மண்டையில் சேர்க்க உதவுவதாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதையிலே வழி நடத்துங்க. எங்களுடைய விசுவாசம் பெரிதாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.